Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கார்டனிங் டிப் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான டிப் தான் இது. டெரஸ் கார்டனில் ஃப்ளவர்ஸ்லாம் வளர்க்குறத தாண்டி இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வளர்த்து அதுலேருந்து ஈல்டும் எடுக்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் டெரஸ் கார்டனோட முக்கணின்னே நம்ம சொல்லலாம் வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட் அண்ட் ட்ராகன் ஃப்ரூட்ஸை. அதில் ஸ்டார் ஃப்ரூட்க்கு நம்ம வந்து எப்படி சீட் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் வளர்க்குறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப் தான் அது. அது எப்படி பண்ணணும், அது எப்படி கட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எங்கேயா நெய்பர்கிட்ட இருந்தோ இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி குறுக்க நம்ம லெமன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. நமக்கு அதுலேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கட்டிங் மெத்தட் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி குறுக்க வெட்டிடாதீங்க. காலமாக அதில் எத்தனை காலம் கொடுத்துருக்கோம், ஸ்டார்னாலே இப்படி தனித்தனி காலம்ஸ் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி வந்து அதில் வந்து கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தனித்தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நமக்கு வந்து இத்தனை 5 or 6 காலம்ஸ்னு தனித்தனியாக அந்த ஃப்ரூட்டில் வந்து இருக்கிறத கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு காலம் அந்த ஒரு இதை மட்டும் ஒரு பீஸை நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி அதுக்கு மேல் பக்கம் அந்த சவுச்சவுலலாம் இருக்கும்ல, சாஃப்டான ஒரு லேயர், அதை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் உள்ளே வந்து 2 or 3 சீட்ஸ்னு ஒவ்வொரு அந்த பீசஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த விதைகள் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளாக் சீட்ஸ், ஆலி விதை மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற அந்த அவுட்டர் லேயரோடு இருக்கிற இந்த சீட்ஸை நீங்கள் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது கிச்சனில் இல்லைன்னா எங்கேயா ட்ரை ஏரியாலேயே காய வச்சுக்கோங்க. டைரெக்டாக சன்லேருந்து காய வைக்காதீங்க. இந்த மாதிரி இந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஃபுல் சீடு வந்து இருக்கும். நீங்கள் குறுக்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீடு எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதனால தான் நான் குறுக்க கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்படி கட் பண்ணும்போது சீட் தனித்தனியாக கட் ஆகிடும். அப்போ அந்த சீடு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அதுலேருந்து செடிகள் வராது. ஸோ நீங்கள் எப்போவுமே இனிமேல் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை கலெக்ட் பண்ணி நிழலில் உலர்த்தி அதை அப்படியே உங்களோட கார்டனில் வந்து போட்டு அந்த செடி வந்து வளருங்க. ஸ்டார் ஃப்ரூட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதில் சைடு எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மாட்ரேஷனாக நம்ம ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டார் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சி ஸ்கின் அண்ட் ஹேரோட க்ரோத்துக்கும் அதோட ஹெல்த்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு விட்டமின் சி நம்ம உடம்புல அதிக அளவில் கிடைக்கிது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் ஃபைபர் அதிகமாக இருக்குது. உடம்புல நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ ஸ்டார் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் கடையிலையும் வாங்கி சாப்பிட்லாம். ஃபஸ்ட் டைம் வாங்கி இந்த மாதிரி சீட் கலெக்ட் பண்ணி உங்களோட டெரஸ் கார்டன்லேயே வளர்த்து அதில் இருந்தும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடும்போது மென்டலாகவும் நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with swagwithvj and thanks for watching. Take care.